ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ரேசன் பச்சரிசி வச்சு குக்கரில் ஒரு விசில் விட்டு செலவே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக அரிசி வத்தல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நல்ல மொறுன்னு சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வாங்கப்பது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் 1 கப் அளவுக்கு ரேசன் பச்சரிசி எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த பச்சரிசி வேணாலும் இதுக்கு சேர்த்துக்கலாம். அதுபோல் எந்த கப்பில் வேணாலும் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இப்போது அரிசியை ஒரு 3லேருந்து 4 நேரம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நான் அரிசியை ஓவர் நைட் ஃபுல்லாக நைட்டு முழுசும் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். நீங்கள் குறைஞ்சது ஒரு 4 மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி நல்லாவே ஊறி வந்துட்டு, இப்போது இதில் இருக்க தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அரிசியை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது அரிசி குக்கருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் அரிசி அளந்தோமோ அதே கப்பில் 4½ கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அளவு ரொம்ப கரெக்டாக சேர்த்துக்கோங்க. அரிசி அரைச்சி கஞ்சி காய்ச்சி கஷ்டப்படாமல் குக்கரில் ஒரு விசில் விட்டு ரொம்ப ஈஸியாகவே நம்ம இந்த வத்தல் பண்ணிடலாம். இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒருக்கா கலந்து விட்டுக்கோங்க. நான் இதில் உப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டுனா ஜீரகம், ஓமம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் அதெல்லாம் சேர்க்கும்போது நம்ம காய வச்சு எடுக்கும்போது வத்தலோட கலர் ரொம்ப ஒயிட்டாக இருக்காது. அதனால தான் நான் சேர்க்கலை. குக்கரை மூடி வச்சதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா சிம்மில் 15 நிமிஷம் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ப்ரெஷர்லாம் கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறமா நம்ம இதை திறந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம சேர்த்துருக்கிற அரிசியெல்லாம் நல்லாவே குக்காகி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா மேஷ் பண்ணி கலந்து எடுத்துக்கோங்க. நமக்கு அடி எதுவும் பிடிக்காமல் நல்லாவே குலைவாக வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு டீஸ்பூன் போல் வத்தலை மிக்சியில் அரைச்சி சேர்த்துருக்கிறேன். இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் கலர் எள்ளு சேர்த்துருக்கிறேன். கூடவே கொஞ்சம் மல்லி இலையும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருந்த கிளிப் மிஸ் ஆகிடுச்சு. சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். வத்தல் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகாய் காரத்துக்கு தக்கன மிக்சியில் அரைச்சிட்டு அரிசியை நம்ம வேக வச்சோம்ல அந்த டைமில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கலந்து எடுத்ததுக்கப்புறமா இதிலேருந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூனில் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நான் இங்கே எண்ணெய் கவர் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வேறு பிளாஸ்டிக் கவர் கூட எடுத்துக்கலாம். கவரில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலேயும் ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டுக்கணும். அந்த பிளாஸ்டிக் கவர்லேயும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு சூப்பராகவே கிடச்சிரும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், ரொம்ப சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது போலவே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம வெயிலில் காய வச்சு எடுக்கணும். நான் இங்கே ஒரு பாய் போட்டு அதுக்கு மேலே ஒயிட் கலர் காட்டன் வேஷ்டி போட்டு எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் இந்த மாதிரி கமத்திட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். இது போலவே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தட்டி எடுக்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா முறுக்கு குழலில் மாவை சேர்த்து புளிஞ்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே போட்டு எடுத்துகிட்டேன். இப்போ இதை வெயிலில் ஒரு நாள் காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அடிக்கிற வெயிலில் ஒரு நாள்லேயே நல்லா காஞ்சி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஈவினிங் எடுத்து வச்சுருக்கிறேன். நமக்கு ஓரளவு நல்லா காஞ்சி வந்துட்டு இப்போ இதில் தண்ணி இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு மேலே தண்ணி தொளிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்துடும். தண்ணி தொளிக்கும் போது அதிகமாக தண்ணி சேர்த்து தொளிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் சொதன்னு ஆயிரும். அதனால் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்திங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்துடும். இதே இது நீங்கள் பிளாஸ்டிக் கவரில் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எடுக்காண்டா தானாகவே கலண்டு வந்துடும். நம்ம பிளாஸ்டிக் கவரில் போட்டு நம்ம வெயிலில் போட்டு எடுக்கும்போது அது உடம்பு கண்டிப்பாக கேடுதான். அதனால் முடிஞ்ச அளவு இந்த மாதிரி காட்டன் துணியிலே போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை திருப்பி ஒரு முறை கூட காய வச்சு எடுக்கணும். அதே மாதிரி ஒரு வேஷ்டியில் போட்டுட்டு இந்த மாதிரி ஒன்றா எடுத்து போட்டு மேலே ஒரு ஷால் இல்லைன்னா லைட்டான ஒரு துணியை வச்சு மூடி விட்டுக்கோங்க. அப்போ நமக்கு அது காற்றுல பறக்காமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அது நெக்ஸ்ட் டே நான் எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா காஞ்சி சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இதில் நம்ம ஜீரகம், ஓமம்லாம் சேர்க்காததுனால இந்த வத்தல் நமக்கு ரொம்ப கலர் மாறாமல் இந்த மாதிரி ஒயிட்டாகவே இருக்கும். இதை நம்ம ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 இயர் வரை நமக்கு ஒன்றுமே ஆகாது. நல்லா காய வச்சு எடுத்தோம் அப்படின்னா. இப்போ நான் இதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிறேன். நல்லா கிறிஸ்பியாக நல்லா பொரிஞ்சு சூப்பராகவே நமக்கு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் இதுவரை செஞ்சதில்லைன்னா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் நமக்கு எப்போ தேவையோ அந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நான் இதில் ஒன்று எடுத்து நான் உங்களுக்கு முறித்து காமிக்கிறேன். பார்த்தாலே தெரியும் எந்த அளவு கிறிஸ்பியாக இருக்குதுன்னு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபி, ஸ்வீட் ரெசிபி, ஹெல்த்தி ரெசிபிஸ்லாம் நிறையா இருக்குது. தேவைப்பட்டுனா செக் பண்ணி பாருங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.